வணக்கம். இந்த போட்டியில் வெண்மண் படிகளுக்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்தது எங்கள் மாஸ்டர் அதுக்காக கொண்டக்குள்ள இல்லாமல் எல்லா மாணவர்கள் சார் தவபாலன் சார் எங்கள் சீஃப் கெஸ்டாக வந்து பிரபு மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. அதில் போட்டியில் கோல்மெடல் இருந்த சில்வர் இருந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அம்மா அப்பா நன்றிகள். நல்ல பேச்சு. நீங்க செய்ய வேண்டியது என்ன? படிக்கிற பிள்ளைகள் படிக்கணும், ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் முன்மாதிரியான பிள்ளைகளாக இருக்கணும். இன்றைக்கு பேப்பரில் நான் வாசிக்கிறத பார்த்தேன்னா ஆயுர்வேத யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு லெக்சரர் ஒரு ஆளை வந்த லேடி அவளை மர்டர் பண்ணி இருக்குது. யார் மர்டர் பண்ணது? மகளும் மருமகன். மகளுக்கு 19 வயது, மருமகனுக்கு 24. நான் நினைக்கிறேன், டீட்டெயிலை வாசிக்கல. 2 பேரும் லவ் போலோட லவ்வில் வந்து ஏதோ பிரச்சனை வீட்டில் அந்த லெக்சர் அதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறத போல. அதனால அந்த மருமகனும் அவரும் செய்தி தான் அவங்க மர்டர் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு 10 போட்டுருக்கு. அது பிறகு 2 நாளைக்கு பிறகு அந்த கொடி அவங்க அவள் கொண்டே மர்டர் பண்ணி போட்டுட்டு அந்த பிள்ளை மகள் பிள்ளை நடிச்சிருக்கா. அம்மாவை காணையில் அம்மாவின் தன்னை யாரோ கொண்டு போனாங்கன்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டு அவன் முடிச்சிருந்து 2 பேருக்கு அதை கிடக்க சொன்னாங்க. மேலே கிடக்கு ஒரு படித்த குடும்பத்தில் இப்படின்னா நடக்குதுன்னு சொன்னால் எப்படியா அந்த பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளா தன்மை என்ன தாய்க்கு விருப்பம் அந்த பிள்ளை நாங்கள் எடுக்கிற மாதிரி பண்ணணும் அப்படி இருக்கு. அது அந்த பிள்ளைகளை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறான். சொல்லாமல் இப்படி வந்து அவங்களோட சேர்ந்து பெற்று வயிற்றுல சுமந்து பெற்று அம்மாவை விட்டு இன்னொரு நேற்று வந்த ஆசவாதைக்கு போய் சரி வாழ்க்கையில நாசமாக போச்சு. எல்லாம் நாசமாக போச்சு. இல்லை நீங்கள் வளர்றதுலேயே எல்லாத்துலேயும் கம்மியாயிடும். நாங்கள் செய்கிற சரியா அப்பா அம்மா என்பதை நீங்கள் போகணும். அப்பாக்காரன் அம்மாவுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணவன் நீங்கள் அவர்களுக்கு நினைத்து தியானம் பண்ணணும். வயிற்றுல சுமந்த அம்மா, தோளை தூக்கி போட்ட அப்பா, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த விதமான கஷ்டத்துக்கு விடாமல் உங்களை நினைக்கணும், இவ்வளோ செலவழிக்கணும், உங்களை செலவழிக்கணும். அந்த அப்பா அம்மா உங்களை குடும்பத்தில் வளர்க்கப்படாது. அதை விட்டு நேற்று வந்தவர்களுக்காக நீங்கள் சூறம் போவதாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் அவ்வளோதான் நல்லது. நான் நினைக்கிறேன் அந்த பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை அவ்வளோதான் கதமிச்சு. அவரும் அப்படி தான் நினைச்சாங்க. அவருக்கு சரி அவையும் வாழ போகிறதும் இல்லை. அவருக்கு கடைசியாக நாசமாகி சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு தான் போகும். இந்த பிள்ளைகள் வந்து நீங்கள் படிக்கிறதோட உண்மையாக வந்து அந்த கல்ச்சருடைய கலாச்சாரம் உங்களுடைய பண்புகளை நீங்கள் மேலோங்க வைக்கிறதா உங்களுடைய முக்கியமான சொல்லிக்கொண்டு இதாக மார்ஷல் ஆர்ட்ன்றது உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். யோகா, கராத்தே, எந்த மார்ஷல் ஆர்ட், எந்த ஆர்ட், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களை வழிக்கு கொண்டு வருவாங்க. உங்களோட மனதை ஒருமைப்படுத்துறது, மனதை அமைதிப்படுத்துறது, இதைத்தான் முக்கியம். அதில் வந்து நீங்களும் அந்த மாதா பிதா குரு தெய்வம்ன்றதை மறக்காமல் இங்கே தொடர்ந்து செய்யணும். நீங்கள் இந்த மண்டபத்தை எங்களை கட்டித்தந்த எங்களுடைய ரத்னசிங்கம் ஐயாவை நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாங்கள் மறக்கலாம். இப்போ அவரை நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இந்த மண்டபத்தை கட்டித்தந்து எந்த விதமான இதுனா அவரே செலவழிச்சு கொண்டிருக்கிறார். மண்டபத்துக்குரிய செலவு நாங்கள் இந்த மண்டபத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ அவருக்கு வந்து நாங்கள் இப்போவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் பண்ணிக்கலாம். அவர் கிட்ட அவர் நாங்கள் டூட்டிங் அம்மன் கோயில்னு சொல்லி ராமன் கோயில் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்றது அவருக்கு எங்களுக்கான பிள்ளைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறார், உதவி செய்கிறார். கஷ்டப்பட்ட அகலதவிக்கெல்லாம் வேறு சோர்ஸ் அவை இந்த இதுக்குள்ளாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாரும் வந்து நீங்களும் அடுத்த சமுதாயம், அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் நல்லா வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் நம்ம சந்திப்போம். பெற்றார் சார்பில் ஏதாவது சொல்லுங்கள். 6வது சும்மா ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் சும்மா